எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் சர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் காண்போம். சர ராசி லக்னம் 12 ராசி லக்னங்களில் மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசி லக்னங்களும் சரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சரம் என்னவென்றால் வேகம், விவேகம், ஆற்றல், அறிவு, நுணுக்கம், செயல்திறன் கொண்டது சரம். இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் நிலையில்லாத, மனம் நிலையற்ற சுபாவம் கொண்டவர்கள். எப்போதும் பிரச்சனை, மனக்குழப்பம் உடையவர்கள். மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசி லக்னங்களில் பிறந்தவர்கள். எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு விஷயமும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானாக செயல்படுகிறதோ, இயங்குகின்றதோ அது எல்லாமே சரராசி சர லக்னம் என்று சொல்லப்பட்டுள்ளது. எண்ணங்களும் சிந்தனைகளும் சரத்தையே சேரும். தெளிவில்லாத, நிலையில்லாத எண்ணமும் சிந்தனையும் சரராசி லக்னங்களையே சேரும். நம்மால் கட்டுப்படுத்த முடியாத எந்த ஒரு விஷயமும் செயல்பாடுகளும் சரராசி லக்னங்கள் ஆகும். நிலையில்லாத செயல்பாடுகளை கொண்ட பாவகம் இந்த சரராசி சர லக்னம். இந்த சரராசி சர லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்றால், இவர்களுடைய வாழ்க்கையில் சும்மாவே இருக்க முடியாது. ஏதேனும் ஒரு விஷயத்தை, செயல்பாடுகளை, வேலை, தொழிலை இவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்களால் பகலில் ஒரு இடத்தில் சும்மா இருக்க முடியாது. எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை இவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். துருன்னு அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள். அதே போன்று இவர்களுடைய மூளை எப்போதும் சும்மாவே இருக்காது. ஏதேனும் ஒன்றை, எதையாவது ஒன்றை யோசித்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து கொண்டே, யோசித்து கொண்டே மூளையை என்றைக்குமே சும்மா விட மாட்டாங்க. படுத்து தூங்கினாலும் இதே ஒரு கனவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த 4 ராசி லக்னங்களில் பிறந்தவர்களுடைய மூளை எப்போதுமே வேகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். வேகமாக யோசிக்கக்கூடிய ஆற்றல், அறிவு இவர்கள் மூளைக்கு மிக அதிகமாக இருக்கும். எப்போதுமே இவர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்கள், வேகமாக சிந்திக்கக்கூடியவர்கள், வேகமாக எந்த வேலையும் எந்த தொழிலையும் செய்து முடிக்கக்கூடியவர்கள். அதே போன்று மனக்குழப்பங்கள், மனஸ்தாபங்கள், மன அழுத்தங்கள், மனவேதனைகள் இவர்களுக்கு எப்பொழுதுமே மிக மிக அதிகமாகவே இருக்கும். எப்போதுமே இவர்கள் மனக்குழப்பத்திலேயே, மனவேதனைகளிலேயே இருப்பார்கள். இவர்களுக்கு மனதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். ஒரு நிலையில்லாத மனம், நிலையில்லாத எண்ண ஓட்ட சிந்தனைகள் எப்போதும் இவர்களுக்கு இருக்கிறது. தேவையில்லாத சிந்தனைகள், மனவேதனைகள், மனக்குழப்பங்கள், மனவலிகள் இவர்களுக்கு மிக அதிகமாகவே இருக்கிறது. அது குடும்பம் சார்ந்து, சொந்த பந்த உறவுகள் சார்ந்து, அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களை சார்ந்த இவருடைய மனம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த 4 ராசி லக்னங்களில் பிறந்தவர்கள் மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசி லக்னங்களில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை, அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம், அடுத்தவர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவர்களுக்கு நல்வழிப்படுத்துவதில் இவர்கள் சாமர்த்தியசாலிகள். இவர்கள் அந்தளவுக்கு ஆலோசனை சொல்லி மற்றவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய திறமை, ஆற்றல் இந்த 4 சரராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. ஆனால் அதே பிரச்சனை, அதே கஷ்டம், அதே துக்கம் இவர்களுக்கு வாழ்க்கையில் வந்தால் இவர்களுக்கு யாருமே அறிவுரை சொல்ல, ஆலோசனை கொடுக்க யாருமே இவர்களுக்கு முன் வர மாட்டார்கள். இவர்களே மனதாய் போட்டு குழப்பி அதற்கு ஒரு தெளிவான முடிவு இந்த சரராசி சரலக்கணத்தில் பிறந்தவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இவர்கள் என்றைக்குமே
மற்றவர்களைப் போல் வாழ விரும்பாதவர்கள். அதாவது செம்மறியாடு ஒரு கூட்டமாக போயிட்டுருக்கும்போது ஒன்றன் பின் ஒன்றாக போயிட்டு இருக்கும். அது மாதிரி இவர்கள் இருக்க மாட்டார்கள். சரராசி சரலக்கணத்தில் பிறந்தவர்கள் தனித்துவமானவர்கள். இவருடைய செயல்பாடுகளும் தனித்துவமாகத்தான் வாழ்க்கையும் இருக்கும், இவருடைய செயல்பாடுகளும் இருக்கும், இவருடைய பயணங்களும் இருக்கும். தனித்துவமாக செயல்படக்கூடியவர்கள். சிந்தனைகளும் கற்பனையும் யோசனையும் செயல்பாடுகளும் இவர்களுக்கு இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்க மாட்டார்கள். அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் இவர்களால் அவ்வளவு எளிதாக தெளிவான முடிவெடுக்க முடியாததான் இவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாகும். இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்க மாட்டார்கள். அடுத்தவர்களையும் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவெடுக்க விட மாட்டார்கள். பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு எடுப்பதற்கு இவர்கள் விட மாட்டார்கள். இந்த மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 லக்கண ராசிகளில் பிறந்தவர்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களுடைய ஆலோசனை வெளியில் 1000 பேர் சொல்வதை கேட்குறீங்களோ இல்லையோ, குடும்பத்தில் பெற்றோர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற வேண்டும். எப்போதும் உங்கள் மனதை குழப்பிக்கொள்ளாமல் தீர்க்கமாக ஆழ்ந்து யோசித்து செயல்பட வேண்டும். மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசி லக்னங்களில் பிறந்தவர்கள் எல்லாத்தையும் நீங்களே தலையில் போட்டு சுமந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாது. நீங்களும் குழம்பி, குடும்பத்தையும் குழப்பி, உங்களிடம் வரக்கூடிய நண்பர்களையும் குழப்பி, ஒரு குழப்பமான வட்டத்திலேயே இந்த 4 லக்ன ராசிக்காரர்கள் இருப்பீர்கள். அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர வேண்டுமென்றால் அடுத்தவர்களுக்கு புத்திமதி சொல்வது, அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்வதை மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 லக்ன ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லி, புத்திமதி சொல்லி, மற்றவர்களை நேர்வழிப்படுத்துவது போல் அந்த ஆலோசனையும் புத்திமதியும் உங்களுக்கே சொல்லி நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கு தீர்க்கமான முடிவெடுத்து கொள்ளலாம். சரராசி லக்னம் என்றால் நிலை இல்லாதது, மனம் நிலையற்ற சுபாவம் கொண்டது. மனதை ஒரு நிலைப்படுத்துங்க, எல்லாமே நிலையாக உங்களுக்கு சேரும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, சொந்த பந்த உறவாக இருந்தாலும் சரி, பகை இல்லாமல் மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 லக்ன ராசிக்காரர்கள் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த இன்னொரு காணொளியில் சிற ராசி லக்னக்காரர்களுக்கு பலன்கள் காணலாம். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.